ஆண்டவரே, நாங்கள் உமக்காக ஒரு புது இருதயத்தையும் புதிய ஆவியம் உள்ளவர்களாக, புதிய ஜீவியத்தை செய்கிறவர்களாக, பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடையவர்களாக, ஆண்டவருக்கு பிரியமான ஆண்டவருடைய வருகைக்கு ஏற்ற ஆண்டவருடைய வாழ்க்கையை நாங்கள் ஆண்டவரை செயல்படுத்துகிறவர்களான ஒரு அபிஷேகத்தை, ஒரு வல்லமையை இந்த காலவழியில் எங்களுக்கு தாரும் ஆண்டவர் என்று சொல்லி ஆண்டவருடைய முகத்தை பார்த்து எல்லாம் வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரை ஒரு விஷயம் ரத்தத்தினால ஆண்டவரே எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தில் இருக்கிற கெட்ட காரியங்கள், கெட்ட கிரியைகள், கெட்ட சத்துடைய போராட்டங்கள், மாம்ச கிரியைகள், ஆண்டவரே தேவனுடைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் பார்க்க முடியாத பண்ணுகிற கிரியைகளை இயேசுவின் நாமத்தினால எங்களை விட்டு விளக்கும். ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு புது இருதயத்தை கொடுங்க, ஒரு புது அபிஷேகத்தை கொடுங்க, ஒரு புது நல்ல எண்ணத்தை கொடுங்க. ஆண்டவரே, நீதி நியாயத்தை கொடுங்க. ஆண்டவரே, நாங்கள் துன்மார்க்கராக இருக்கக்கூடாது, நீதிமானாக இந்த உலகத்தில் தொடர்ந்து வாழ ஜீவிக்க ஆண்டவருடைய கிருபை எங்க மேல இறங்கட்டும் என்று சொல்லி எல்லா கரங்களை தட்டி வாயை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் நல்லவர். ஓ ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். 2ஆம் மாதத்தில் கர்த்தர் கிருபையாக இந்த 2ஆம் தேதியிலே கர்த்தருடைய சமூகத்தில் தேவன் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறாரு. அவர் புது பலனை நமக்கு தருவார், அவர் புது கிருபையை நமக்கு தருவார், அவர் நம்முடைய வாழ்க்கையை சரிப்படுத்தி சீர்படுத்துவார். அவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரை உயர்த்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. எல்லாம் கரங்களை வாயை திறந்து துதியும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ.
ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை அல்லேலூயா ஆராதனை எல்லா கரங்களை தட்டி வாயை திறந்து ஆராதனை
ஒரு புது அபிஷேகம், ஒரு புது வல்லமை, பரலோகத்தின் வல்லமை, பரலோக ஆவியானவர் இறங்கிக் கொண்டிருக்கிறார். பரலோகத்திலிருந்து புறாவை போல, அக்கினியை போல ஒவ்வொருவருக்கு எப்படி தேவையோ அப்படி அந்த ஆவியானவர் இறங்கிக் கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி வாயில திறந்து ரீகா தாராபாலா கதாராபா சந்தராபாலா வரபா ரிகதராபாலா வரபாலா வரபாலா தூரபாலா வரபாலா வரபாலா ரிகதராபா துரிபி ஆந்தராபாலா வரபாலா வரபா ரிகதராபாலா வரபாலா வரபா. உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிற சகல கிரியைகளை கர்த்தர் அழிக்கிறார், நிர்மூலமாக்குகிறார். ரீகா கபா ரபா 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 சபா ரபாலா துரபாலா திரலா தரபாலா கதரபாலா வரபாலா வரபாலா ரிகதராபா துரிபி ஆந்தராபாலா வரபாலா 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 வரபா. பொருந்தேடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொருந்தேடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் அக்கினி. எல்லா கரங்களும் வாய்ப்பு கண்ணமூடி ஆண்டவருடைய அபிஷேகத்தை கேளுங்க, அபிஷேகத்தை கேளுங்க. பிள்ளைகளை புது பலத்தினால, புது அபிஷேகத்தினால, உன்னதமா உன்னதத்தின் பலத்தினால, உன்னத பலத்தினால, ஆமென். உலக காரியங்கள் அல்ல, உன்னதமான தேவனுடைய வல்லமை, உன்னதமான இந்த வல்லமை வெளிப்படுத்தும். நிரப்பட்டோம் நிரப்பட்டோம் நிரப்பட்டோம். இன்றைக்கு வந்தது பாக்கியசாலிகள். ஒரு புது கிருபை உங்களுக்கு தருகிறார், ஒரு புது இருதயத்தை உங்களுக்கு தருகிறார், ஒரு புது ஆவியின் வரங்களை உங்களுக்கு தருகிறார், ஒரு புது தயவை உங்களுக்கு தருகிறார். அதிசயங்கள் அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையில் இயேசுவின் நாமத்தில் பார்க்க போகிறீர்கள். ரகா தரா பாலா தரா பாலா தீராலா தராலா தராலா தரா கதரா பாலா ரகா தரா பா லீலா தரா தரா மாதரா தூரா பா கரா கரா ரகா தரா தரா. அசுத்த ஆவியின் கிரியைகள் உங்கள் வீட்டை விட்டு வெளியேறுகிறது, உங்கள் குடும்பத்தை விட்டு வெளியேறுகிறது, உங்கள் வேலையை விட்டு வெளியேறுகிறது, உங்களுடைய எதிர்காலத்தை விட்டு அவர்கள் வெளியேறுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே ரகா பாலா ரகா ரபா 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 ரபா. ஆவியானுடைய விடுதலை உங்க குடும்பத்துல, உங்க சரீரத்துல, உங்க ஆவியில, உங்க ஆத்மாவில, உங்க நாவில, உங்க நரம்புல, உங்க எண்ணத்துல, உங்க சிந்தையில குடிகொண்டிருந்த ஆவிகள் இப்பொழுது எல்லாம் விலையும் ஓடுகிறது. சிந்தனை, ஆவியானுடைய சிந்தனை, ஆண்டவருடைய சிந்தனை உங்களுக்கு உண்டாகிறது. பெற்றுக்கொள்ளுங்க 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 பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு புது அனுபவத்தை கர்த்தர்களுக்கு கொடுக்கிறாரு. ஒரு புது இறுதி அனுபவத்தை கர்த்தர்களுக்கு கொடுக்கிறாரு. பரிசுத்தத்தின் இறுதியத்தை கொடுக்கிறாரு, நீதியின் இறுதியத்தை கொடுக்கிறாரு, கடவுளுக்கு பயப்படுகிற பயத்தின் இறுதியத்தை கொடுக்கிறாரு, கர்த்தருடைய வார்த்தைக்கு நடுங்குகிற இறுதியத்தை கொடுக்கிறாரு. பெற்றுக்கொள் 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 பெற்றுக்கொள். ஒரு ஆண்டவரை நோக்கி செபிக்கிற ஒரு இறுதி உனக்கு உருவாகிறது. ஓ ஹல்லேலூயா. தேவனோடு பேசுகிற ஒரு இருதயத்தை கர்த்தருக்கு கொடுக்கிறார். பெற்றுக்கொள் 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 பெற்றுக்கொள். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எதிர்காலத்தை குறித்தோ, உலகத்தை குறித்தோ, உன்னை குறித்தோ சிந்திக்கிற இருதயம் அல்ல, பரலோக ராஜ்யத்துக்கு உன்னை ஆயத்தப்படுத்துகிற, பரலோக ராஜ்யத்துக்கு பரிசுத்தமாய் வாழ செய்கிற ஒரு மிகப்பெரிய பரிசுத்த இருதயத்தை கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் கொடுக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. உங்களை வாழ வைக்கிற தெய்வமே வந்து நன்றி ராஜா. ஆண்டவரே வந்து மகிமை உண்டாகும். ஒருவரே பெரியவராக இருக்கிறார். இது நாமும் ஒன்றைய மகிமைதான். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். உட்கார்ந்து முக்கியமான சாட்சி இருந்தால் நாங்கள் நாமத்தை படித்து சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. சுத்தமாக ஒரு அலையிலே சொல்லுங்க, உற்சாகமாக ஒரு அலையிலே சொல்லுங்க. எப்பொழுது போல ஆராதனைகள், ஊழியர்கள், ஜெபங்கள் நடக்கும். நீங்கள் வந்து கலந்து கொள்ளுங்க. கர்த்தருடைய நாம மகிமைப்படும். இந்த வாரத்தில் திங்கட்கிழமை சகோதரி விக்னேஷ் செல்வி அவங்க வீட்டில் வீட்டு செப்பக்கூட்டம் நடக்கும். செவ்வாய்க்கிழமை வசந்தி அண்ணால் அவங்க வீட்டில் வீட்டு செப்பக்கூட்டம் நடக்கும். ஒவ்வொரு புதன்கிழமையும் ஆலயத்தில் வைத்து பைபிள் ஸ்டடியும் ஊழிய பயிற்சி நடக்கும். நீங்கள் யாவரும் வந்து கலந்து கொள்ளுங்க. வியாழக்கிழமை சகோதரர் தயாளன் கோமதி அவங்க வீட்டில் வீட்டு செப்பக்கூட்டம் நடக்கும். வெள்ளிக்கிழமை சகோதரி அஞ்சலி தேவி அவங்க வீட்டில் வீட்டு செப்பக்கூட்டம் நடக்கும். நீங்கள் யாவரும் வந்து கலந்து கொண்டு அங்கே எங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க வீட்டு செப்பக்கூட்டத்துக்கு வந்து
சும்மா வீட்டில் இருக்காதீங்க. ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு கூடி கூடி தேவ பிள்ளைகளுடைய வீடுகளை ஆசீர்வதித்து ஜெபிங்க. கர்த்தர்களோடு கூட இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உற்சாகமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா. இந்நாள் அருமையான டேவிட் சிவாக்கு பிறந்த நாள் அன்றைக்கே அவருக்காக ஒரு விஷயம் நம் கரங்களை உயர்த்தி கர்த்தருடைய ஆசீர்வதிக்கும்படி அப்படியே ஜெபிப்போம். தகப்பனே, அந்த மகனுக்கு இன்னும் அநேக புதிய வருஷங்களை நீ கூட்டி தந்தீர். ஆண்டவரை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். தேவ கிருபை மகனோடு கூட இருக்கட்டும். சித்தம் வருகிற நாட்கள் நிறைவேறட்டும். தேவனுடைய ஆசீர்வதிக்கிறக்காக இருக்கட்டும். இயேசு நாமத்தில் தொடர்ந்து இந்த மாதத்தில் யாருக்கெல்லாம் பிறந்த நாள், திருமண நாள், ஆண்டவரே என்னென்ன நல்ல காரியங்களை செய்ய இருக்கிறார்களோ எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வதித்து நடத்துங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. இந்த வேளையில் எங்களோடு கூட நீர் பேசும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்து. நல்லதுதான். ஆமாம், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராக. தொடர்ந்து நாம் தேவனுடைய வார்த்தைகளை நாம் கடந்து சொல்வோம். நம்ம இடத்துல வந்திருக்கிற அருமையான பிஷப் ராஜையாவை நாம் கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியானவரையும் நாம் வரவேற்போம். அவர்கள் தேவனுடைய வார்த்தையை கொண்டு வர கர்த்தருடைய நாமத்தை மேன்மைப்படுத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. மெய்யான தேவன் இயேசு கிறிஸ்து, வானத்தை பூமியை படைத்தவர் இயேசு கிறிஸ்து, சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். சத்தமாய் சொல்வோம். கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரே பரிசுத்தர், அவரே நம்முடைய ஆண்டவர். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை. இன்றைய தினத்திலே மத்தியிலே அடியானை தேவன் கொண்டு வந்ததற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அனுமதித்த வேற டாக்டர் டேவிட் பாண்டியன் அவர்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. வந்திருக்கிற யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். ஆண்டவர் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு மகிமை. ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் வரும்போதெல்லாம் அவர் பேசுகிற வசனத்தை நாம் தெளிவாக தியானிக்க வேண்டும். அவர் பேசுகிற வார்த்தைகளை நாம் கவனமாக கேட்க வேண்டும். போன மாதத்தில் பேசின வசனத்தை தான் இந்த மாதத்திலும் பேசுகிறோம். ஆனால் இதில் அநேக பிரசங்கங்கள் இருக்கிறது. யோபு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், யோபு 9ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நாம் மறுபடியும் தியானிப்போமாக. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறார். கர்த்தர் செய்கிறார், இயேசு செய்கிறார், தேவாதி தேவன் செய்கிறார். அல்லேலூயா. 2 பெரிய பிரசங்கம் இருக்குதுல. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறார், எண்ணி முடியாத அதிசயங்களை கர்த்தர் செய்கிறார். 2 பிரசங்கம் இருக்கிறது. போன மாசத்துல நம்ம வாசித்த தியானித்த காரியம் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறார் என்கிற அந்த பிரசங்கத்தில், அதில் 7 பிரசங்கம் இருக்கு. அதில் 1 தான் நம்ம தியானித்தோம். பெரிய காரியம் அப்படிங்கிறத மட்டும் தியானித்தோம். இந்த மாதத்தில் நம்ம என்ன தியானிக்க போகிறோம் என்று சொன்னால், ஆண்டவர் நல்ல சத்தியங்களை நம்மிடத்தில் பேசுவார். ஒரு வசனத்துக்கு இவ்வளவுதான் அர்த்தம் என்று நம்ம விளங்கிக் கொள்ள முடியாது. அது ஆழமான உபதேசங்கள், ஆழமான அன்பின் வார்த்தைகள் அதுக்குள்ள அடங்கி கிடக்கிறது. நமக்கு தேவையானவைகள் அதிலே திரளாயிருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதுல இன்றைக்கு 2வது வரி எண்ணி முடியாத அதிசயங்களை கர்த்தர் செய்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு தலைப்பு எண்ணி முடியாத அதிசயங்களை கர்த்தர் செய்கிறார். காலை ஆராதனையில தேவன் பேசிய காரியம், அவர் அதிசயமானவர். அவர் ஸ்தோத்திரம் அதிசயங்களை செய்தார். மனோவாவுக்கு என்ன செய்தார்? அதிசயம் செய்தார். அடுத்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஸ்தோத்திரம்
யோபுவுக்கு அதிசயம் செய்தார். 2 காரியம் பார்த்தோம். அதுல செய்ய வேண்டியவைகள், செய்யக்கூடாதவைகள் என்பதை குறித்து கர்த்தர் பேசினார். இன்றைய தினத்தில் இப்போது தேவன் என்ன பேசுகிறார் என்பதை நாம் உற்று கவனித்து நமக்கு தேவையானவைகளை அதை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அவர் பேசுகிற எல்லா காரியமும் நமக்கு தேவையானது தான். ஆனால் அதை நம்ம உரிமையாக்கி கொள்ள வேண்டும், சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். எண்ணி முடியாத அதிசயங்களை கர்த்தர் செய்கிறார் என்று நாம் பார்க்கிற வசனத்தை அப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும். எப்படி மாற்றணும்? எண்ணி முடியாத அதிசயங்களை எனக்கு கர்த்தர் செய்கிறார் என்று நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எந்த அளவுக்கு நீங்க விசுவாசத்துல சொந்தமாக்குகிறீர்களோ அந்த அளவுக்கு அது உங்களுக்கு பலன் தரும். ஆண்டவருடைய வார்த்தை வெறுமையாய் வந்து வெறுமையாய் திரும்பாது, அது அதிசயங்களை செய்யும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் பாக்கியவான்கள். தேவனுடைய பாதத்துல அமர்ந்திருக்கிற நாம் பாக்கியவான்கள். வசனத்தை கேட்கிற நாமும் நம்முடைய குடும்பமும் பாக்கியம் உள்ளது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அதிசயம் செய்ய வேண்டும். ஏன் அதிசயம் செய்யணும்? அதிசயம் செஞ்சா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஸ்தோத்திரம். அதிசயம் செய்கிறதுனால தான் ஆண்டவர் நமக்கு தெய்வமாக இருக்கிறார். அல்லேலூயா. நம்மை போல சாதாரணமாக இருந்து விட்டால், அதிசயமே செய்யாமல் இருந்து விட்டால் அதுல ஒரு பிரயோஜனம் இருக்காது. ஆமென். ஆண்டவரிடத்தில் நாம் வருகிற போது ஆண்டவர் நமக்கு என்ன தேவையோ அதை விசாரித்து அவர் நமக்கு தர வேண்டும், தருகிறார். இதுல நம்முடைய விசுவாச அளவு எப்படியோ அந்த அளவுக்கு நமக்கு நன்மைகள் கிடைக்கிறது, மேன்மைகள் கிடைக்கிறது. பிரியமானவர்களே, நாம் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அல்லே சொல்லுங்க. வேதம் சொல்லுகிறது, அவர் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறார். நம்ம தினந்தோறும் காலையில் எழுந்திருக்கிறதுல நைட்டு படுக்கிற வரைக்கும் திரளான அதிசயங்கள் நமக்கு தேவைப்படுகிறது. அதிசயம்னா என்ன உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா அப்படின்னா, அதிசயம்னா என்ன அப்படின்னு பைபிள்லேயே ஒரு வசனம் இருக்குது. அல்லேலூயா. மத்தேயு எடுத்தவங்க வாசிங்க. மத்தேயு எடுத்தவர்கள் வாசிக்கலாம். மத்தேயு 21:14-15. அதிசயம்னா என்ன? அப்போது குருடர்கள் இருந்தார்கள், சப்பானிகள் இருந்தார்கள். எங்க வந்தாங்க? தேவாலயத்துக்கு. குருடனுக்கும் சப்பானியும் எதுக்கு வந்தாங்க? இப்ப நம்மளாம் வந்திருக்கிறோம். ஆனா அவங்க எதுக்கு வந்தாங்க? அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. தேவாலயத்துல போய் ஜெபம் பண்ணுனா ஆண்டவர் அதிசயமா என் வாழ்க்கைய மாற்றுவார் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்துச்சு. தேவாலயத்துக்கு அவங்க வந்தாங்க. குருடர்களையும் சப்பானிகளையும் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? குணமாக்கினார், சுகமாக்கினார். சப்பானியை நடக்க செய்தார். குருடருக்கு கண் பார்வை கொடுத்தார். கண் பார்வை அவ்வளவு அவசியம், அவ்வளவு முக்கியம். எனக்கு கண்ணு ஆப்ரேஷன் பண்ணாங்க. கண்ணில் புற வளர்ந்துட்டு அதை ஆப்ரேஷன் பண்ணி கிளியர் பண்ணலைன்னா கண்ணு குருடாயிரும் அப்படின்னு சொன்னாங்க. 2 வருஷம் அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க டாக்டர்மார். ஆனால் நான் போகவே இல்லை. ஆனால் கடந்த நாட்களில் போய் அந்த கண்ணை ஆப்ரேஷன் செய்து அது குணமாகும்படியாக அதற்குண்டான மருத்துவம் நடந்துச்சு. அப்போ தான் தெரிஞ்சிச்சு, அந்த கண்ணை ஆப்ரேஷன் பண்ணும்போது அந்த கண்ணு சுத்தமாக என்ன செஞ்சிச்சு, கண் பார்வை இல்லாமல் போயிட்டு. அந்த கண்ணு ஆப்ரேஷன் பண்ணும்போது இந்த கண்ணுக்கும் அந்த பாதிப்பு இருக்குது. பாருங்க, சரியா 2 கண்ணும் தெரியல. அப்போ இந்த 40 நாளில் இந்த கண் இல்லாதவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத உணர முடிந்தது. இல்லையா? கண் இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாதுங்க. கண் இல்லாமல் எந்த காரியமும் நடக்காது. இந்த கண் இல்லாமல், கண் இருந்திருந்தாங்க, கண் நல்லா தெளிவாக தெரிஞ்சா 2 மாதமாக எனக்கு நல்ல வருமானம் வந்திருக்கும், நான் கொஞ்சம் நல்ல சந்தோஷமாக இருந்திருக்க முடியும். ஆனால் கண் பார்வை இல்லாததுனால நிறைய வருமானம் வரலை. இல்லையா? இப்போ நாங்கள் ஊழியத்துக்கு போனால் தானே எங்களுக்கு ஆண்டவர் பிள்ளை கூட்டுவார்.
ஊழியம் செய்தால் தான் பிழை கூட்டுவாங்க. பாருங்க, சுவிசேஷம் செய்கிறவன் சுவிசேஷத்தினாலே பிழைப்பு உண்டாக்கி கொள்ள வேண்டும். சபை நடத்துகிறவர்கள் சபையிலிருந்து வருகிற காணிக்கைகள், தசமபாகம், முதற் பலன், பொருத்தனை காணிக்கைகள், இவையினால அவங்க பிழைப்பு உண்டாக வேண்டும். ஊழியக்காரருக்கு சம்பளம் இங்கிருந்து கிடைக்கிற தசமபாகம் காணிக்கையிலிருந்து தான் சம்பளம் எடுக்கணும். அப்போ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இப்போ எனக்கு எதுவுமே செய்ய முடியல, எங்கேயும் போக முடியல, 2 மாதம் நான் படுத்துக்கிட்டேன்னா எனக்கு எந்த ஒரு வருமானமும் இருக்காது. அல்லேலூயா. அப்போ வர்ற கஷ்டத்தை பாருங்க, பயங்கர கஷ்டம். அப்போ நம்ம மற்றவர்களுடைய காரியத்தை உணர முடிகிறது. கண்ணில்லாதவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பாருங்க. 2 மாதம் கண் பார்வை சரியாக தெரியல, எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிறோம், எவ்வளோ உபத்திரவத்தை அனுபவிக்கிறோம். வாழ்நாளெல்லாம் குருடர்களாக இருக்கிறவர்கள் எவ்வளவு வேதனைப்படுவாங்க. யோசனை பண்ணி பாருங்க. நீங்கள் கண் இல்லாதவங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணியிருக்கீங்களா? ஆண்டவரே இவர்களுக்கு கண் பார்வை கிடைக்கணும்னு ஜெபம் பண்ணியிருக்கீங்களா? உங்கள் ஜெபத்தில் அதை சேர்த்துக்காங்க. சப்பானிகள் நடக்கணும், குருடர்களுக்கு கண் பார்வை கிடைக்கணும். நமக்கு கண் இருக்குது, ஆனால் அவங்களுக்கு கண் பார்வை இல்லை. எவ்வளோ கஷ்டப்படுவாங்க பாருங்கள். 2 மாதத்தில் நான் எண்ணற்ற வேதனைகளை, எண்ணற்ற துக்கங்களை நான் சந்தித்தேன். அவ்வளோ கொடுமை. கண் இல்லாமல் ஜீவிக்கிறது ரொம்ப கடினம். அதை போல ஒரு கொடுமை நரகம் வேற ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. இப்போ கண் இல்லாதவங்களுக்கு கண் பார்வை கிடைக்கும்னு இயேசுவுக்கு தெரிஞ்சிருக்கு. பாருங்க, அவர் ஆலயத்துக்கு வந்திருக்கிறாரு, அங்கே கூட்ட வந்திருக்கிறான், சப்பானி வந்திருக்கிறான், அவனை கூப்பிட்டு வச்சு அவனை சுகமாயிட்டார் இயேசு. அல்லேலூயா. ஆமாம், வல்லமை. இயேசுவினிடத்தில் ஒரு வல்லமை இருக்கிறது. அந்த வல்லமை அவர்களை தொடுகிற போது அவர்கள் சுகமடைகிறார்கள். அதுதான் என்னது? அதிசயம். கரங்களை தட்டி கத்திரமைப்படுங்க. ஆமென். அல்லேலூயா. எனக்கு ஒரு காலில் வரும் நோய், இது நிமித்தம் மரணத்தை சந்தித்தேன், செத்து போகலாம் என்று நினைத்தேன். ஆனால் சாவரம் சாவ ஆண்டவர் விரும்புகிறாரா? விரும்பல. இன்னைக்கு படித்த வேத பாகத்தில் என்ன சொல்றாரு? 18, 30, 33, 31, 32, 33 என்ன சொல்றாரு பாருங்க. சாகரவனுடைய சாவை அந்த வசனத்தை வாசிங்க. எசேக்கியேல் 18ஆம் அதிகாரத்தில் 30, 31 வாசிங்க. சாகரவனுடைய சாவை வாசிங்க. நீங்க ஏன் சாகணும்? இப்போ நம்ம சாகக்கூடாதுன்னு ஆண்டவர் விரும்புகிறாரு. நம்ம எல்லாரும் என்ன செய்யக்கூடாது? சாகக்கூடாது. அதனாலதான் பாவம் செய்யாத, பாவத்துக்கு அடிமையாகாத, பாவத்துக்கு துணை போகாத, பாவத்துல நீ உன் ஓட்டத்தை ஓட்டாத அப்படின்னு ஆண்டவர் எச்சரிக்கிறார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது, மனம் திரும்புங்கள் என்று இயேசு பிரசங்கிக்கிறார். மனம் திரும்புங்க, பாவம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்றார். பாவம் செய்துட்டு நம்ம சந்தோஷமா இருக்க முடியாதுங்க. பாவத்துக்குள்ள விழுந்துட்டா அதுல இருந்து வெளியே வரவே முடியாது. ஒருவர் பீடி குடிக்கிற பழக்கத்துக்குள்ள போயிட்டாரு, அதுக்குள்ள போய் மாட்டிக்கிட்ட பிறகு அவரால் பீடி குடிக்காம இருக்கவே முடியல, சுருட்டு குடிக்காம இருக்கவே முடியல. எங்க அப்பா சாகுற வரைக்கும் சுருட்டு குடிச்சாரு. காரணம், அதுல போய் மாட்டிக்கிட்டாரு. அப்போ நம்ம பாவத்துக்குள்ள போய் மாட்டிக்கொள்ளக்கூடாது. பாவம் நம்மை விடாது, துரத்தும். ரகசிய பாவத்துல நீங்க மாட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுல இருந்து வெளியே வரவே முடியாது. அதை விட்டுறணும். மனம் திரும்புங்க. அதை பாரு, அதை சொல்றாரு, மனம் திரும்புங்க. என்ன சொல்றாரு? மத்தியில சொன்னேன் அதே வார்த்தையை எசேக்கியேல்ல ஆண்டவர் சொல்றாரு, மனம் திரும்புங்க. மனம் திரும்பினா நீங்க பிழைச்சு கொள்ளலாம், இல்லைன்னா சாவுதான். மனம் திரும்பினா பிழைச்சிக்கலாம், இல்லைன்னா உனக்கு சாவுதான் வருகிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்பொழுது பிழைப்பீர்கள். இந்த வசனத்துக்கு தான் நான் வந்தேன். சாகரவனுடைய சாவை விரும்ப மாட்டேன். நீங்க செத்து போறது என் ஆண்டவருக்கு விருப்பமே இல்லைங்க. நீங்க பூமியில பிறந்துட்டீங்களா, 70 வயசு, 80 வயசு, 120 வயசு வரைக்கும் நீங்க வாழணும். ஆமென். 70 வயசு ஏன் சொன்னேன்?
ஒரு மனுஷனுடைய தீர்க்காயுசு வயசு இயேசு எவ்வளவு நிர்ணயித்து வச்சிருக்கிறார்? 70 வயசு. ஒருவேளை நல்ல சாப்பாடு சாப்பிட்டு நல்ல பாதுகாப்பாக இருந்து தேவனுடைய கிருபையை பெற்றா எத்தனை வருஷம் வரைக்கும் வாழலாம்? பலத்தின் மிகுதியினால 80 வயசு வரைக்கும் வாழலாம். அல்லேலூயா. அதற்கும் மேல தேவனுடைய உன்னத அபிஷேகம், தேவனுடைய உன்னத ஆவியின் அனுக்கிரகம், தேவனுடைய உள்ளான ஆழ்ந்த சத்தியத்தின் மேன்மை இவைகளை உணர்ந்து வாழ்ந்தால் 120 வரைக்கும் வாழலாம். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அப்போ இதுதான் தீர்க்காயுசு. இந்த காலம் வரைக்கும் வாழும்படி நமக்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். அதுக்கு முன்னாடி நம்ம சாகணும்னு நினைச்சா அப்படிப்பட்டவருடைய சாவை தேவன் விரும்பவில்லை. அல்லேலூயா. நீ சாகக்கூடாது, நீ சாகக்கூடாது, நீ வாழணும், நீ வாழணும். நீதிமான் பிழைப்பான், நீதிமான் பிழைப்பான். அல்லேலூயா. ஆனால் நீங்க பிழைக்கணும், வாழணும், சாகக்கூடாது என்பது தேவனுடைய விருப்பம். மீண்டும் இந்த வசனத்தை வாசியுங்கள். மனம் திரும்புங்கள். இப்போ நீங்க மனம் திரும்பினா வாழலாம், மனம் திரும்பலன்னா வாழ முடியாது, சாவா தான் இருக்கிறது. அதுல தெளிவா சொல்றாரு ஆண்டவர், சாகரவனுடைய சாவை நான் விரும்பவே இல்லைங்க. ஒரு மனுஷன் கூட செத்து போறது நான் விரும்பவே இல்லை. எல்லாரும் வாழணும், தீர்க்காயுசை பெறணும், தீர்க்கமா வாழணும், நல்ல தேவனுக்கு பிரியமா இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. நீங்க வாழ வேண்டும் என்று விரும்புகிறார், நீங்கள் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். 3 யோவான்ல அதை தெளிவா சொல்றார். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கணும். அல்லேலூயா. ஆமா, செல்வத்தோடு இருக்கணும்னு சொல்றதை விட சுகமா இருக்கணும். எல்லாவற்றையும் வாழ்ந்து நீ சுகமா இருக்க வேண்டும், நீ வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். ஆமென். நீங்க வாழ வேண்டும், நீங்கள் பெருக வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். நீங்கள் வாழ்ந்திருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். நீங்கள் அழிந்து போவது ஆண்டவருக்கு பிரியமில்லை. ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வந்தால் உங்களுக்கு வாழ்வு மிக முக்கியம். வாழ்வு கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. அதான் மோகன் பாஸ்டர் தன்னுடைய சபைக்கு பெயர் வைக்கும்போது கேட்டாரு, நான் AG7 எழுதவா இல்லைன்னா அசம்பிளி ஆஃப் கார்டுன்னு எழுதவா? ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது அவர் சொன்னார், சோதரம் புது வாழ்வு, புதிய வாழ்வு கொடுக்கிற AG7 எழுது அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. இப்போ சபை வைக்கும்போது கூட ஆண்டவர்கிட்ட பேசும்போது புது வாழ்வு AG7 அப்படின்னு போட்டார். அல்லேலூயா. ஆமாம், புது வாழ்வு தருகிறார். நம்ம அழிஞ்சு போகல, வாழும்படியாய் செய்கிறார். ஆண்டவர் பேசுறது எல்லாம் நன்மைக்காக தான் இருக்கும், தீமைக்கு ஆண்டவர் பேசவே மாட்டார். தேவ ஆலயத்தில் யாராவது உங்களை கண்டிச்சிட்டா, தேவ ஆலயத்தில் யாராவது உங்களுக்கு புத்தி சொல்லிட்டா நீங்கள் கேட்கணும். அதை நீங்கள் எதிர்த்து பேசுனா அது உங்களுக்கு நாகரிகமாக இருக்காது, அது ஆரோக்கியமாக இருக்காது. அல்லேலூயா. ஆமாம், நம்ம அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் தேவாலயத்தில் நல்லது தான் செய்வார். பாருங்க, வாழ்வு கொடுக்கிறவர். அந்த குருடனுக்கு வாழ்வு கொடுத்தார், அவன் கண்கள் பார்வையடையும்படி செய்தார். அவன் சப்பானிக்கு அவனை நடக்க செய்தார், அற்புதம் செய்தார், அவனை குணமாக்கினார். அதுதான் அதிசயம். அல்லேலூயா. எப்படிங்க குணமாக்க முடியும்? அவர் மருந்து போடலை, அவர் ஸ்தோத்திரம் காலில் மசாஜ் பண்ணலை, ஒன்றுமே செய்யலை. ஏசி ஏதாவது மசாஜ் பண்ணாரா? அவன் காலை மசாஜ் செய்து நல்லா அமுக்கி இழுத்து விட்டு ஒரு அற்புதம் செய்ய அப்படி இருக்குதா? இல்லை, மசாஜ் பண்ணலை. ஆண்டவர் அவன் காலை ஒன்றுமே செய்யலை. அவன் கண்ணை பிடிச்சி கண்ணை தர அப்படி எதுவும் ஒன்றுமே செய்யலை. அவர்களை குணமாக்கினார். அவருடைய வல்லமை, ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமை அவரிடத்தில் இருக்கிறது. அந்த வல்லமை, அந்த சக்தி அது எங்கே இருக்குது? நமக்கு இங்கேயும் இருக்குது. அல்லேலூயா. என்னங்க சொல்றீங்க? ஆமாம், இருக்குது. அல்லேலூயா. எங்கே இருக்குது? இருக்குது. வரங்கள் எத்தனை வரங்கள் சொல்ல மாட்டீங்களே? 9 வரங்கள். அந்த வரங்கள் எங்கே இருக்குது? கொரிந்தியரில். அதை எடுத்து வாசிங்க. அதில் ஒரு சக்தின்னு ஒரு பேர் வரும் பாருங்க. அதில் சொல்லியிருக்குது பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் அந்த வல்லமை.
ஆவியின் கனியோ இல்லை இல்லை வரங்கள் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம். இல்லை அந்த வரங்கள் மட்டும் சொல்லுங்க, 9 வரங்களை மட்டும் படிங்க. எப்படி எண்ணில் அதுதான். ஆவியினாலே அந்த வசனம் எத்தனாவது வசனம்? 8ஆவதா? 8ஆவது வசனம் 12:8 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல எப்படி எனில், ஆமா ஞானத்தை போதிக்கிற வசனம் ஒரு வரம், அறிவை உணர்த்தக்கூடிய அது வேற ஒரு வரம், விசுவாசம் மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசம் ஒரு வரம், குணமாக்குவது ஒரு வரம், என்னது அற்புதங்களை செய்யும் சக்தி. சக்தின்னு எழுதியிருக்குல்ல, அதை இங்கிலீஷில் படித்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கோம்? அற்புதங்களை செய்யும் சக்திக்கு இங்கிலீஷில் என்ன இருக்கும்? பவர். அல்லேலூயா, பவர். பவருக்கு நம்ம தமிழில் இன்னொரு பேர் சொல்லுவோம். என்ன பேர் சொல்லுவோம்? பவருக்கு தமிழில் நம்ம இன்னொரு பேர் சொல்லுவோம். என்ன பேர் சொல்லுவோம்? வல்லமை. அல்லேலூயா, ஆமாம், வல்லமை. அப்போ தேவனிடத்தில் நம்ம அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அற்புதங்களை செய்யும் சக்தி நம்மிடத்தில் இருக்கிறது. இந்த 9 வரங்களில் ஸ்தோத்திரம், அந்த வல்லமை, அந்த பவர், அந்த சக்தி நம்மிடத்தில் இருக்கிறது. அன்றைக்கு எப்படி நோய்களை குணமாக்கினதோ அந்த வல்லமை, அதே வல்லமை இப்பொழுதும் இருக்கிறது. எப்போ இருக்குது அப்படின்னு சொன்னால், மாம்ச கிரியைகளை விட்டு விலகி ஆவியின் கிரியைகளில், ஆவியின் கனிகளிலால் நம்ம நிரப்பப்படும் போது அந்த வல்லமை செயல்படும். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. மாம்ச கிரியைகள் முற்றிலும் நீங்கணும், ஆவியின் கிரியைகள் வெளிப்படணும். அப்பொழுது அந்த வல்லமை இறங்கி அற்புதங்கள் நடக்கும். இயேசு பாருங்க, சப்பானியை பார்த்தார், குணமாக்கினார். அந்த வல்லமையினாலே குணமாக்கினார், அந்த சக்தியினாலே குணமாக்கினார், அந்த அபிஷேகத்தினாலே குணமாக்கினார். அப்போ அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் நாம் ஊழியம் செய்யணும். இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் கர்த்தரை ஆராதிக்கணும். ஆராதிக்கும் போது எப்படி ஆராதிக்கணும்? ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கணும். இல்லையா? இப்போ அபிஷேகத்தில் நிறைஞ்சு ஆராதிக்கணும். எதுக்கு நம்ம பெந்தேகோஸ்தே சபைன்னு வச்சுருக்கிறோம்? சிஎஸ்ஐ சபைன்னு ஏன் வைக்கலை? பேர் கிறிஸ்தவ சபைன்னு நம்ம ஏன் வைக்கலை? லுத்தரன் சபைன்னு ஏன் வைக்கலை? ஆர்சி சபைன்னு ஏன் வைக்கலை? ஏன் பெந்தேகோஸ்தே சபைன்னு வச்சுருக்கிறோம்? ஆண்டவர் நமக்கு ஏன் இந்த சபையை நமக்கு தந்திருக்கிறார்? பூரண சுவிசேஷ சபையை நமக்கு எதுக்கு தந்தார் அப்படின்னா, ஆவியின் அபிஷேகத்தோடு நம்ம சபை நடத்தப்பட வேண்டும். ஆவியோடு உண்மையோடு கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும், ஆராதிக்க வேண்டும். அபிஷேகத்தில் நிறைஞ்சு ஆராதிக்கணும் தான் இப்படி ஒரு சபையை கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். அப்படி வேண்டாம், இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி உருவாக்கினார். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ தேவன் விரும்புகிறது என்னவென்று சொன்னால், ஆவின் வல்லமையோடு நாம் ஆராதித்து அந்த வல்லமையின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு நம்ம நோய் இல்லாமல், பேய் இல்லாமல், சோத்திரம் உபத்திரவம் இல்லாமல், வியாதியின் படுக்கை இல்லாமல் சுகமாய் வாழ்ந்திருக்க தேவனுடைய விருப்பம் இருக்கிறது. கரங்களை தடிக்க திறமை மேம்படுத்துவோம். நாமே சோத்திரம். அல்லேலூயா. இங்கே பாருங்க, இயேசுவினிடத்திலே வந்தார்கள். இயேசு தம்முடைய வல்லமையினாலே அவர்களை சுகமாக்கினார். நோயாளியை, குருடனுக்கு கண் பார்வை கொடுத்தார், சப்பானியை நடக்கும்படி செய்தார். அடுத்து வாசிங்க. அதுல இது என்னது? அப்ப இப்போ அதிசயம் என்னதுன்னு உங்களுக்கு புரியுதா? எது? அவனுக்கு கண் பார்வை இல்லை, கண் பார்வையை கொடுத்தார், அதுதான் என்னது? அதிசயம். அல்லேலூயா. நடக்க முடியாது சப்பானி, ஆனா அவன் நடந்தான், அதுதான் என்னது? அதிசயம். அல்லேலூயா. நமக்கு இந்த சபை இல்லை. முன்னாடி நம்ம எங்கே ஆராதித்தோம்? 2 வீட்டுக்குள்ள, வாடகை வீட்டுக்குள்ள ஆராதித்தோம். அல்லேலூயா. நம்ம இவ்வளோ பேர் ஒரே நேரம் இருக்க முடியாது. 2 வீட்டுக்குள்ள, 2 ரூமுக்குள்ள அங்கங்கே அடைஞ்சு கிடந்து கர்த்தரை ஆராதித்தோம். அதை நம்ம பார்க்கல, இதை நம்ம பார்க்கல. ஆனால் தேவனிடத்தில் ஜெபித்தோம், கர்த்தர் இதை உண்டாக்கி கொடுத்தார். இது என்னது? அதிசயம். அல்லேலூயா, அல்லேலூயா. எது இல்லையோ அதை தேவன் நமக்கு தருகிறார்.
அதுதான் அதிசயம். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சாக வேண்டும் என்று அங்கே அன்றைக்கு போராடிக்கிட்டு இருந்தேன். என் காலில் நோய் இருக்கு, நான் சாகணும் அப்படின்னு போராடிக்கிட்டு இருந்தேன். கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டாரு. அன்றைக்கு கடைசியாக நான் கதறலை கேட்டாரு. என் காலை குணமாக்கினாரு. உன் சாவை நான் விரும்பலைன்னு சொன்னாரு. அல்லேலூயா. அந்த வார்த்தை என்னை தொட்டது. நீ ஏன் சாக வேண்டும் என்று கேட்டார். அதில் ஒரு கேள்வி கேட்டிருக்கு பாருங்க. இந்த எசேக்கியேல் 18ஆம் அதிகாரத்தில் ஒரு கேள்வி இருக்கு. நீ ஏன் சாக வேண்டும்? இஸ்ரவேல் வம்சத்தாரே, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனமே, நீங்க ஏன் சாகணும்? ஏன் சாகணும்? பாவத்துக்குள்ள இருந்துகிட்டு ஏன் சாகணும்? பாவத்தை விட்டு திரும்புங்க, மனம் திரும்புங்க, பாவத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. இது என்ன பாவமா இருந்தாலும் இடம் கொடுக்காதீங்க. இது வேண்டாம். அல்லேலூயா. பாவம் நம்ம விபச்சாரம் பண்ணா தான் பாவம், கொலை செஞ்சா தான் பாவம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி இல்லை. நம்ம தப்பா பேசினா கூட பாவம் அப்படின்னு வேதம் சொல்லுது. எங்க தப்பா பேசினா பாவம்னு எழுதியிருக்கு. அன்னைக்கு காலையில பார்த்தோம். யோபு 1ஆம் அதிகாரத்தில் 23ஆம் 22ஆம் 21ஆம் வசனத்தை வாசிக்கும் போது வாசிங்க. அங்க பாருங்க. யோபுவை பற்றி சொல்லும் போது தேவன் சொல்லுகிறார், திரும்பி போகிறேன். கர்த்தர் கொடுத்தார் சுகத்தை, குடும்பத்தை கொடுத்தார். கர்த்தர் எடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் என்றான். எல்லாவற்றிலேயும் யோபு தன் வாயினால பாவம் செய்யவே இல்லை. அல்லேலூயா. என்ன குறை சொல்லலை. அல்லேலூயா. பாருங்க, நம்ம நினைக்கிறோம் நம்ம கொலை செஞ்சாதான் பாவம். இல்லை, வாயினால நம்ம குறை சொன்னாலும் பாவம். ஆமென். யாரையாவது நம்ம குறை சொன்னா கூட அது என்னது? பாவம். அவங்க குறையா இருக்கிறாங்க, ஆனா அதை நம்ம குறைன்னு நம்ம சொல்லக்கூடாதான். அது கர்த்தருடைய வேலை. கர்த்தர் பார்த்துக் கொள்வார், கர்த்தர் சரிப்படுத்துவார் என்று நாம் விட்டுவிட வேண்டும். ஆமென். அந்த குறையை நம்ம சொல்லக்கூடாது. இவர் குறையா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அதை நம்ம சொல்லக்கூடாது. அப்படி குறை சொல்ற தேவனை குறை சொல்லலை, தேவனுடைய பிள்ளைகளையும் குறை சொல்லலை. அல்லேலூயா. ஆமாம். அதை பொதுவாக எடுத்துக்கொண்டார். பொதுவாக எடுத்துக்கொள்ள வேண்டும். குறை சொல்ற பழக்கம் நம்மகிட்ட இருக்கவே கூடாது. நீங்கள் குறை சொல்லாமல் இருந்து பாருங்க, உங்களை சுற்றி நிறைய பேர் வருவாங்க. ஆமென். உங்களோடு நிறைய பேர் வருவாங்க. ஆமென். அல்லேலூயா. இப்போ குறை சொல்றத நம்ம நிறுத்தணும், குறை சொல்றத விட்டுறணும். குறை இருக்கிறதை கண்டால் அவர்களுக்காக ஜெபிக்கணும். அவங்கள் மாறும்படிக்கு, அவங்கள் திரும்பும்படிக்கு அவர்களுக்கு ஜெபிக்கணும். உங்கள்கிட்ட ஆலோசனை கேட்டால் நீங்கள் ஆலோசனை சொல்லணும். குறை இருக்கிறவர்கள் உங்கள்கிட்ட ஆலோசனை கேட்டால் நீங்களா போய் ஆலோசனை சொன்னீங்க, அவ்வளோதான், நீங்கள் காமி. அல்லேலூயா. நீங்கள் ஒரு குறையாக இருக்கிறாரு, அவர்கிட்ட போயிட்டு என்னப்பா இருப்பா நீ இப்படி பண்ணுறிய தப்பு இல்லை அப்படின்னு சொன்னால் போதும், அவ்வளோதான். ஓ நீ இப்படியா அப்படின்னு உடனே அப்படியே திருப்பி வர நம்மகிட்ட. அப்போ குறை சொல்கிறவரிடத்துல குறை சொன்னால் நம்ம குறையாக மாறிடுவோம். ஆமாம். அதான் பைபிளில் 7:1 மத்திய 7:1 அழகாக சொன்னார். நீ குற்றவாளியாய் தீர்க்கப்படாதபடிக்கு, நீ குற்றவாளியாக கூண்டில் போய் நிற்காமல் இருக்கணும்னா நீ என்ன செய்யக்கூடாது? யாரையும் குற்றவாளின்னு சொல்லாத. ஆமாம். இந்த வசனத்தை ஒரு யாராவது நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்ப்பு செய்யாதீங்க. அது நீங்க செய்யாதீங்க. அல்லேலூயா. ரல்லே சொல்லுங்களேன். அப்ப யார் திருத்துவன்னா அவங்கவுங்க மனசிலே வசனத்தை கேட்டு சத்தியத்தை கேட்டு வேதத்தை படிச்சு திருத்திக்கணும். ஆமென். மனம் திரும்பி கர்த்தர் பேசி அவங்களை திருத்துவார். அல்லேலூயா. ஆமா. நாம் அதில் தேவையில்லாம போய் மாட்டிக்கொண்டோம் என்று சொன்னால் நாம குற்றவாளியா மாறிடுவோம். அல்லேலூயா. சோத்திரம். ஆகையினால இந்த விஷயத்துல யோபுவை போல நம்ம நடந்து கொள்ள வேண்டும். வாயினால நம்ம என்ன செய்யக்கூடாது? பாவத்தில் மாட்டிக்கொள்ளக்கூடாது. அதிலிருந்து வெளியே வரவே முடியாது. ஒரு வாக்குவாதத்தை தொடங்கிட்டீங்கன்னா அதிலிருந்து வெளியே வரவே முடியாது. அப்படியே போட்டு அமைக்க வாழ்நாள் முழுசும் வாக்குவாதம். ஆண்டவர் சமூகத்துக்கே வர முடியாது, ஜெபமே பண்ண முடியாது, அப்படியே மாட்டிக்கணும். அதிலிருந்து நம்ம வெளியே வரணும். ஆமென்.
நீதிமான் 7 முறை விழுந்தாலும் என்ன செய்வான்? எழுந்திருப்பான். அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு வரணும். இந்த சகோதரன் விழுந்துட்டானா, இவன் எழுந்திருப்பான் அப்படின்னு நம்ம நம்பணும். அல்லேலூயா. இந்த சகோதரி விழுந்துட்டாங்களா, அவன் எழுந்திருப்பாங்க நம்பணும். அவ்வளோதான். ஜெபத்தில் விட்டுறணும். கர்த்தர் பார்த்து விடுவார். ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க, தேவனுக்கு தெரியப்படுத்துங்க, அவர் என்ன செய்வார்? இவருக்கு சமாதானத்தை தருவார். அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய வல்லமையினால தான் நம்ம எதைனாலும் செய்யணும். தேவனுடைய வல்லமையை விட்டு விலகி நம்ம எதையாவது செய்தோம்னு சொன்னால் அது நமக்கு ஆபத்தாக முடிஞ்சிடும். நாமளே ஆயிரக்கணக்கான சிக்கலில் மாட்டிக்கொண்டு இருக்கும்போது தேவையில்லாத ஒரு சிக்கலில் போய் நம்ம என்ன செய்யக்கூடாது? மாட்டிக்கொள்ளக்கூடாது. அல்லேலூயா. வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு தேவனுக்கு பயந்து வாழணும். பயந்து வாழ்ந்தாலே நம்முடைய வாழ்க்கை பெரிய அதிசயங்களை காண ஆண்டவர் மகிமையை நடத்துவார். ஆமென். இது பாருங்க, அவன் பாவமே செய்யலை. ஸ்தோத்திரம். அவன் வாயினால் கூட பாவம் செய்யலை. ஆண்டவருக்கு பலிகளை மாத்திரம் செலுத்தினான். அதனால தான் தேவன் அவனுக்கு விசேஷித்த பாதுகாப்பு கொடுத்தார், விசேஷித்த ஆசீர்வாதங்களை யோபுவுக்கு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு சொல்ல விரும்புகிறது, தேவனுடைய வல்லமையினால நம்ம நிரப்பப்படணும். தேவனுடைய ஆசீர்வாதத்தினால நம்ம நிரப்பப்படணும். பெரிய சபையில், பெரிய கோபுரம் கட்டின சபையில் பாவத்தோடு உட்காருவதை விட நாம் சிறிய கூட்டமாக இருந்தாலும், சிறிய சபையாக இருந்தாலும் இதுக்குள்ள நம்ம பரிசுத்தமாக வாழணும், தேவனுக்கு பிரியமாக வாழணும், ஆவியோடு ஆராதிக்கணும், உண்மையாக இருக்கணும். அல்லேலூயா. உண்மைக்கு மாற மேலே ஒரு வேஷம், உள்ளுக்குள்ள ஒரு வேஷம், வெளியே ஒரு வேஷம் போடவே கூடாது. அல்லேலூயா. மாயமான ஜீவியம் நமக்கு வேண்டாம். உண்மையாக இருக்க நாம் நம்மை மாற்றிக்கொள்ளும். மனம் திரும்புங்க அப்படின்னு தேவவேதம் சொல்லுது. இந்த எசேக்கியேல் இன்னைக்கு படித்த எசேக்கியேல் வேத பாகம் ரொம்ப முக்கியமான பாகம். அல்லேலூயா. துன்மார்க்கன் யார் அப்படின்னு அதில் இருக்குது. நீதிமான் யார் அதில் இருக்குது. நீதிமானுக்கு 10 பாயிண்ட் இருக்குது, துன்மார்க்கனுக்கு 10 பாயிண்ட் இருக்குது. இன்னைக்கு படித்த அந்த இது பேர் என்ன, எசேக்கியேல் வேத பகுதியில் நீதிமான் எப்படி வாழணும் அப்படின்னு ஒரு 10 பாயிண்ட் இருக்குது. துன்மார்க்கன் எப்படி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு 10 பாயிண்ட் இருக்குது. துன்மார்க்கமாக வாழ்ந்தா நீ சாகவே சாவாய். இந்த பாவம் செய்கிற ஆத்மா சாகும். 2 முறை சொல்லியிருக்கு. பாவம் செய்கிற ஆத்மா சாகும், பாவம் செய்கிற ஆத்மா சாகும். சாகவே சாவான், சாகவே சாவான் சொல்லியிருக்கு. அது பிழைக்கவே பிழைப்பான்னு சொல்லியிருக்குது. இப்போ பிழைப்பு ரொம்ப அவசியம். பாவத்துக்குள்ளே நம்ம மாட்டிக்கிட்டோம்னா நமக்கு சாவு தான் அப்படிங்கிறது நம்ம விளங்கிக் கொள்ளணும். நம்முடைய ஆத்மா செத்து போச்சுன்னா வெளியே 1000 வேஷம் போட்டாலும் அது ஒரு பிரயோஜனப்படாது. இல்லையா? அதனால ஆத்மா சாக விடாமல் நம்ம பார்த்துக்கொள்ளணும். உள்ளான மனுஷன் 2 மனுஷன் தான். உள்ளான மனுஷன், புறம்பான மனுஷன். இல்லையா? நம்ம புறம்பான மனுஷன் வெளியே பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். ஆனால் உள்ளான மனுஷன் தேவனுக்கோடு எப்படி இருக்குங்கிறது நமக்கு தான் தெரியும். அல்லேலூயா. இப்போ 2 மனுஷனையும் நம்ம சரிபடுத்தி நடக்கணும், ஒன்றித்து வாழ வேண்டும், உண்மையாக இருக்கணும். அடுத்து என்னது? ஆவியோடு இருக்கிறோம். தேவனுடைய ஆவியின் வல்லமையினாலே நிரப்பப்பட்டவர்களாக இருக்கணும். ஆமென். ஒரு சரணம் பாடுவோம். ஆவியோடும் ஆராதிப்போம், உண்மையோடும் ஆராதிப்போம், ஆவியோடும் ஆராதிப்போம், உண்மையோடும் ஆராதிப்போம், மனதோடு ஆராதிப்போம், நாம் உலகம் பற்றி ஆராதிப்போம், முழு மனதோடு ஆராதிப்போம், நாம் உலகம் பற்றி ஆராதிப்போம். ஆராதிப்பேன், உண்மையோடும்
நன்றியோடு ஆராதிப்பேன் நான் முழங்கால் பணிந்து நான் ஆராதிப்பேன். நன்றியோடு இயேசுவே உம் பாதம் சரணம். நன்றியோடு இயேசுவே உம் பாதம் சரணம். ஹல்லேலூயா. நான் நிறைய பாடிக்கிட்டே இருப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கே மகிமை உண்டாகட்டும். நம்ம இதில் தியானிக்கிற வசனத்தை நாம் கவனிப்போம். அதிசயம் என்றால் என்ன அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியணும். இல்லாதது நமக்கு தேவன் தரும்போது அதுதான் அதிசயம். ஆமென். இங்கே என்ன பார்க்குறோம்? அந்த மத்தேயுல ஆயக்காரர்கள் பிரதான ஆசாரியர்கள் அங்கே சொல்லுகிறாங்க. அந்த வசனத்தை வாசிங்க. அவர் இயேசு செய்த அதிசயங்களையும் தாவீதின் குமாரனுக்கு ஓசனா என்று மக்கள், ஜனங்கள், பிள்ளைகள் பாடுகிறதையும் தேவாலயத்திலே பிள்ளைகள் ஆர்ப்பரிக்கிறதையும் பிரதான ஆசாரியர்களும் வேத பாரர்களும் கண்டு இயேசுவின் மேலே கோபம் அடைந்தார்கள். அவரை நோக்கி இவர்கள் சொல்லுகிறதை நீங்கள் கேட்கிறீர்களா என்றார்கள். இயேசு ஆம் கேட்கிறேன். குழந்தைகள் வாயினாலே, பாலகர் வாயினாலே துதி உண்டாகும்படி செய்தீர் என்பதை வாசிக்கவில்லையா? அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மெல்லாம் துதிக்கணும்னு வேதம் சொல்லுது. நம்ம தேவனை துதிக்கணும், சத்தமிட்டு ஸ்தோத்திரம் பண்ணணும், சத்தமிட்டு துதிக்கணும். அதுதான் தேவனுக்கு சித்தமான காரியம். ஆமென். நீங்க நல்லா கவனிக்கணும். அதிசயம் கண்டபோது அதிசயம் இல்லாதவர்கள் பேர் கிறிஸ்தவங்கெல்லாம் அப்படி மிரண்டு போனாங்க. அவங்க கண்டாங்க, பாருங்க இவர் அதிசயம் செய்கிறாரு, நோயாளியை குணமாக்குறாரு. இங்கே அதிசயம் நடந்திருக்கா? இந்த சபையில் அதிசயம் நடந்திருக்குதா? நோயாளி குணமாக்கப்பட்டிருக்காங்களா? ஆமென். குணமாக்கப்பட்டிருக்கிறாங்க. சகோதரி குணமாக்கப்பட்டிருக்கிறாங்க. அதிசயம் நடந்திருக்கு. ஐயாவை கேட்டால் அவர் அது 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுவார். இப்படி அதிசயம் நடந்துச்சு, அப்படி அதிசயம் நடந்துச்சு, இன்னாருக்கு அதிசயம் நடந்துச்சு, இந்த அம்மாவுக்கு அதிசயம் நடந்துச்சு, எல்லாம் சொல்லுவார். அல்லேலூயா. அப்போ இந்த அதிசயங்கள் ஆலயத்தில் நடப்பதற்கு காரணம் ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய அபிஷேகம், ஆண்டவருடைய அதிசயம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதிசயம் நடக்கணும்னா அபிஷேகத்தில் நம்ம நேரம் வாழணும். அதாவது பேர் கிறிஸ்தவர்கள் போல வாழக்கூடாது என்று இந்த வேத பாகம் போதிக்குது. அவங்க பாருங்க, வேத பாரகரும் பரிசேயரும் இயேசுவுக்கு விரோதமாய் பேசுறாங்க. என்ன இப்படி இவங்க துதிக்கிறாங்க? தாவீதின் குமாரனே என்று சொல்லுகிறார்கள். தாவீது அந்த அளவுக்கு சபையின் மீது பக்தி வைராக்கியம் உள்ளவன், அதிசயங்களை பெற்றவன். ஆமென். அல்லேலூயா. இந்த இடத்துல என்ன யோசிக்கிறோம்னு சொன்னா, தாவீதுக்கு தேவன் அதிசயம் செய்திருக்கிறார், உங்களுக்கும் அதிசயம் செய்வார். தாவீதுக்கு உங்களுக்கு அதிசயம் செய்திருக்கிறார், உங்களுக்கும் அதிசயம் செய்வார். கரங்களை தட்டி ஆமென். ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயம் அதிசயம் செய்வார். அது எப்படிப்பட்ட அதிசயம் என்பதை உங்களுக்கு செய்யும் போது நீங்கள் துதிப்பீர்கள். அல்லேலூயா. ஆமாம். வாரந்தோறும் நீங்கள் சாட்சி சொல்லணும். கர்த்தர் எனக்கு ஒரு அதிசயம் செய்தார். என்ன அதிசயம் செய்தாரோ அதை நீங்கள் சாட்சி சொல்லணும். ஆமென். அதை தேவன் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு அதிசயம் செய்தார். இப்போ நம்ம ஒரு முகவுரை தான் முடிச்சிருக்கோம். அல்லேலூயா. ஒரு முகவுரையில் அதிசயம்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம்னா இன்னைக்கு தலைப்பு என்ன? கர்த்தர் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறார். அல்லேலூயா. எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு அவர் ஏற்கனவே செய்து கொண்டிருக்கிறார், இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறார், இனியும் செய்வார். ஆமென். ஆனால் அந்த அதிசயங்களை நம்ம சுதந்திரிக்கணும்னா அவருடைய வல்லமை அவசியம், அவருடைய மகத்துவம் அவசியம், அவருடைய வார்த்தை அவசியம். அல்லேலூயா. அந்த வல்லமை தான் நம்ம குணமாக்கும். நீங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு வந்துட்டீங்கன்னா, ஆண்டவரை என்னை ஆசீர்வதி, என்னை ஆசீர்வதி, என்னை ஆசீர்வதியும், என்னை உடைய வல்லமையினால் நிரப்பும், அபிஷேகத்தினால் நிரப்பும், உடைய வார்த்தையினால் நிரப்பும். ஜெபிக்கணும், சும்மா இருக்கக்கூடாது.
சத்தமிட்டு ஜெபிக்கணும். இந்த பாலகர்கள் பிள்ளைகள்லாம் துதிச்சாங்க. அப்படி நீங்கள் ஒரு பெருமழையின் இறைச்சல் இந்த இடத்துல உண்டாகணும். எல்லாம் சத்தமாக ஜெபிக்கணும். உங்களுக்கு குறையே இல்லையா? எவ்வளோ குறை இருக்குது பாருங்க. ஒரு வீட்டுக்கு ஒரு இடம் இல்லை, ஒரு வீடு கட்டலை, நிறைய பண வசதி கம்மி, ஏகப்பட்ட கடன் இருக்குது, பிள்ளைகள் நல்லா வரணும், சோதரம் நல்ல எதிர்காலம் கிடைக்கணும், பிள்ளைகளுக்கு நல்ல திருமணம் நடக்கணும், திருமணமான பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், இன்னும் எத்தனையோ தேவைகள் இருக்கிறது. நம்ம ஏன் கம்முன்னு இருக்கிறோம்? ஆண்டவர்கிட்ட ஏன் ஜெபிக்க மாட்டேங்கும்? ஆண்டவர்கிட்ட ஏன் நம்ம சொல்ல மாட்டேங்கும்? அதிசயத்தை ஏன் பெற்றுக்கொள்ள மாட்டேங்கும்? ஏன் நமக்குள்ள விசுவாசம் வர மாட்டேங்குது? ஏன் நமக்கு பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது? நம்ம அதை கண்டுகொள்ளாமல் இருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நீங்க துதிக்கணும். தாவீதின் குமாரனை இறங்கும் அபிஷேகத்துல நிரம்பு, கைத்தட்டி ஆரவாரித்து அபிஷேகத்துல நிரம்பி தேவனுக்குள்ள ஆண்டவரை மகிமைப்படுத்தணுமே. அல்லேலூயா. அங்கே அதிசயம் நடந்தது. அதிசயம்னா என்ன? உங்களுக்கு என்ன இல்லையோ அதை கொடுப்பார். ஆமென். என்ன இல்லையோ அதை உங்களுக்கு தருவார். ஆமென். அதுதான் அதிசயம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து வாசிங்க, அந்த பகுதியை வாசிங்க. அதுக்கு அடுத்தாப்புல மத்தேயு எடுத்து வாசிங்க. மத்தேயு 21 அங்கே இரவு தங்கினார். திரும்பி வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அத்தி மரத்தை பார்த்தாரு, அதில் பழம் இல்லை. உடனே அதை சமைச்சிட்டாரு. அது பட்டு போச்சு. அப்போ எல்லாரும் கேட்டாங்க, நீங்கள் இந்த அத்தி மரத்தை சமைச்சிட்டிங்களே, பட்டு போச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இயேசு சொன்னார், நீ விசுவாசத்தோடு எது சொல்கிறியோ அது நடக்கணும்னு சொன்னார். அல்லேலூயா. ஆமாம், விசுவாசம். அந்த 21 11 21 மறக்காதீங்க. 21 மறக்காதீங்க. 21 22 இந்த 2 வசனத்தையும் மறக்காதீங்க. 21 ரொம்ப ஜாபத்தில் வச்சுக்கோங்க. அல்லேலூயா. நீங்கள் மறக்கக்கூடாத 4 வசனங்களை உங்களுக்கு சொல்லித்தாரேன். இதெல்லாம் மத்தேயு 7:7 கேளுங்கள் கொடுக்கப்படும். மத்தேயு 7:7. யோவான் 14:14 என் நாமத்தினால் எதை கேட்டாலும் நான் அதை உனக்கு செய்வேன். யோவான் 14:14. எரேமியா 33:3 நோக்கி கூப்பிடு, 8வது பெரிய காரியத்தை உனக்கு செய்வேன் சொல்றார். இந்த மத்தேயு 21 இந்த 4ஐயும் நீங்கள் மறக்கக்கூடாது. இது ஜெபம் சம்பந்தப்பட்டது, நம்முடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. மத்தேயு 21 பாருங்க. இந்த 21 வாசிங்க. நோக்கி நீங்க சந்தேகமே படக்கூடாது. இயேசுவின் இடத்துல வந்துட்டீங்களா, ஜெபம் பண்ண வந்துட்டீங்களா, ஆராதனைக்கு வந்துட்டீங்களா, ஒரு சந்தேகம் இருக்கக்கூடாது. ஃபுல் அண்ட் ஃபுல் அவரை நம்பணும், அவர் மேல விசுவாசம் வைக்கணும். இருந்தால் எது செய்ததை நீங்கள் செய்வீங்க. இந்த மலையை பார்த்து சமுத்திர தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படியே ஆகும். அல்லேலூயா. அவர்கிட்ட இயேசுநாதர்கிட்ட என்ன பவரோ அந்த பவரை உங்களுக்கு தரார். நீங்க இப்படி செயல்பட்டு பார்த்தால் அந்த வல்லமை உங்களுக்குள்ளே செயல்படும் என்று சொல்லுகிறார். அவர்கிட்ட அப்படி ஒரு வல்லமை இருக்குது. நீங்க விசுவாசித்து அப்படி செய்யும்போது அதே வல்லமை உங்களுக்குள்ள வெளிப்படும். நீங்க அப்படி வெளிப்படணும். நான் சாதாரண விசுவாசியாக இருக்கும்போது ஆராதனைக்கு 10 கிலோமீட்டர் சைக்கிள் மிதிச்சு போவேன். அப்போ எனக்கு அபிஷேகம் கிடைக்கல. சைக்கிளில் போகும்போதே ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே என்னை அபிஷேகம், எனக்கு வல்லமையை தாரும், எனக்கு அந்நிய பாஷையை தாரும், என்னை வல்லமையினால் நிரப்பும், நான் அந்நிய பாஷை பேசணும். இப்படி ஜெபம் பண்ணிக்கிட்டே போவேன். 10 கிலோமீட்டர். இதுதான் என் ஜெபம். நிரப்பு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஒரு கையில் சைக்கிளை பிடிச்சிக்கிடுவேன், ஒரு கையில் இந்த கையை வச்சுக்கிட்டு தலைமையில் நிரப்பு ஜெபம் பண்ணிக்கிட்டே போவேன். காட்டுக்குள்ளே, உடங்காட்டுக்குள்ளே அப்படின்னு சைக்கிளில் போய்கிட்டே இருப்பேன். என் பின்னாடி 4 சைக்கிள் வரும். நான் ஒரு சைக்கிள், பின்னாடி 4 சைக்கிள், மொத்தம் 10 பேர் சைக்கிளில் போவோம். அவர் என்னப்பா புலம்பிட்டு போகிறாரு, ஜெபம் பண்ணிட்டு போகிறாருப்பா
ஓ அப்போ நம்மளும் ஜெபம் பண்ணணும். தோத்திரம் அவங்க தோத்திரம். நான் எதுக்கு ஜெபம் பண்ணுறேன்? அபிஷேகத்துக்கு அந்நிய பாசிக்கு அவன் அப்போ தோத்திரம் பண்ணுறாரு. எல்லாம் தோத்திரம் பண்ணுங்க. தோத்திரம் எல்லாரும் நல்லா இருக்காங்க. ஹல்லேலூயா. யாரும் கெட்டு போகல. இந்த பின்பற்றவங்க எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க, கர்த்தரோடு இருக்கிறாங்க, சக்ஸுக்குள்ள இல்லை. ஹல்லேலூயா. நல்லா இருக்கிறாங்க. ஆமென். ஓ ஜெபம் பண்ணு. எனக்கு அந்த விசுவாசம், இந்த விசுவாசம் எனக்கு அபிஷேகம் கிடைச்சிச்சு. ஆமென். எனக்கு வல்லமை கிடைச்சிச்சு, எனக்கு அந்த அந்நிய பாசம் கிடைச்சிச்சு. நான் இன்றைக்கு ஒரு தேவனோடு வாழ்கிற ஒரு உண்மையான வாழ்க்கையை வாழ முடிந்தது. ஹல்லேலூயா. எல்லாரும் அந்நிய பாசம் பேசும்போது நானும் அந்நிய பாசம் பேசுகிறேன். எல்லாரும் அபிஷேகத்தில் நிரம்பும்போது நானும் அபிஷேகத்தில் நிரம்புவேன். எல்லாரும் அந்த ஆவின் வல்லமையை உள்ளுக்குள்ளே வாங்கும்போது நானும் அந்த வல்லமையை உள்ளுக்குள்ளே வாங்குறேன். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு தேவைப்படுகிறது. ஆண்டவருடைய அனுக்கிரகம் தேவைப்படுகிறது. ஹல்லேலூயா. பாருங்கள், அந்த வல்லமையை அவர்கள் உணரவில்லை. அதில் 2 கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. ஒன்று பேர் கிறிஸ்தவங்க, இன்னொன்று உண்மையான தேவனை புகழ்ந்து வாழ்கிற ஒரு கிறிஸ்தவர்கள். ஹல்லேலூயா. நம்ம எந்த வசனத்துக்கு வந்தோம்? அது வாசிங்க. விசுவாசம் உள்ளவர்களாய், அப்படித்தானே இருக்கு. விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபம் பண்ணும்போது எதை கேட்குறீங்களோ அதெல்லாம் எனக்கு இப்பவுமே வந்துட்டு கிடைச்சிட்டு நடந்துட்டு, இப்பவுமே வந்துட்டு, இப்பவுமே சந்ததியை தந்து விட்டார், இப்பொழுதே வீட்டை கட்டி விட்டார், இப்பொழுது என் வாழ்க்கை வளமாக்கி விட்டார், எனக்கு இப்பொழுது அதிக வருமானம் வருதுன்னு நீங்க விசுவாசித்தால் வாசிங்க. உள்ளவர்களா எவைகளை கேட்பீர்களோ அவைகளெல்லாம் பெறுவீர்கள் என்றார். ஹல்லேலூயா. நம்ம கேட்கிறத பெற்றுக்கொள்வோம். ஆமென். என்ன கேட்குறோமோ அதை பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. கடந்த நாட்களில் ஒரு பாஸ்டர் என்கிட்ட வந்தார். நம்ம ஐக்கியத்தில் 300 பாஸ்டர் இருக்காங்க. இதில் ஒரு பாஸ்டர் வந்தார். ஐயா என்னையா அப்படின்னு சொன்னார். சபை கட்டிவிட்டோம், ரைட்டு, சந்தோஷம். சீட்டு போட்டுட்டோம், சந்தோஷம். எத்தனை சதுரடி? 1200 சதுரடி. சரி, சந்தோஷம். ஆனால் மதில் கட்டணையா? ஏன் மதில் கட்டணும்? சர்ச்சுக்குள்ளே வச்சுருந்த 2 ட்ரம்மையும் திருடிட்டு போயிட்டாங்க. திருட்டு பசங்க. ஒரு ட்ரம்மு 3500 ரூபா, 2 ட்ரம்மையும் கொடுத்து எடுத்துகிட்டு போயிட்டாங்கய்யா. அதுக்கு சுற்றி மதில் கட்டி என்ன செய்யணும்? ஒரு கேட்டு போடணும்யா அப்படின்னு சொன்னார். ட்ரம்மை திருடிட்டு போயிட்டாங்களா? அது மட்டும் இல்லையா, மோட்டரை அறுத்து திருடிட்டு போயிட்டாங்கய்யா. மோட்ரு 13000 ரூபா மோட்டர் போச்சு. 3500 ரூபா ட்ரம்மு 2 போச்சு, 7000 ரூபா போச்சு. ஒரு ஆலோசனை லைட்டு 4000 ரூபா, 3 ஆலோசனை லைட்டு காணாமல் போச்சு, 12000 ரூபா போச்சு. இவ்வளோ போச்சுயா. கட்டணுயா. நியாயமானது தானே? ஜெபம் பண்ணோம். இப்போ எவ்வளோயா வேணும்? நான் கணக்கு போட்டேன், ஒரு 33,000 ரூபா மட்டும் வேணும்யா. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுவோமா? ஜெபம் பண்ணுவோம். 33,000 ரூபாய்க்காக ஜெபம் பண்ணோம். அவருக்கு டிசம்பர் மாதம் 50,000 ரூபா கிடைச்சிச்சு. கரங்களை சூப்பராக அழகாக 9 அடி உயரத்தில் பெரிய காம்பவுண்டு வால் சுவர் கட்டிட்டார். ஹல்லேலூயா. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்கள் பெற்றுக்கொள்வது விசுவாசிங்க. அது உங்களுக்கு கிடைக்கும், அது பெறுவீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் விசுவாசிக்கிறபடி உங்களுக்கு ஆகும் ஆகும். அந்த 21 அப்படி தானே இருக்குது. அவன் நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அப்படியே ஆகும். ஆமென். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இது சம்பந்தப்பட்ட இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க. எரேமியா தானே ஸ்தோத்திரம் வாசிங்க. யாத்ராகமம் ஸ்தோத்திரம். எரேமியா 32:17. எரேமியா 32:17. இதோடு முடிக்கலாம். டைம் ஆயிடுச்சு. கர்த்தர் ஆண்டவரே, உம்முடைய மகா பலத்தினால் உம்முடைய புயத்தினால் உண்டாக்கினீர். அவருடைய புயம்தான் வானத்தையும் பூமியும் உண்டாக்கிட்டு. என்ன எழுதியிருக்குது? இயேசு கிறிஸ்துவால, ஆண்டவரால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா.
இயேசுவால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆமென். தேவனால் எல்லாம் கூடும். உங்களுக்கு எது முடியாதுன்னு சொல்றாங்களோ அது தேவனால் கூடும்னு விசுவாசிங்க. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நம்பிக்கையா ஜெபம் பண்ணுங்க. ஆமென். உடம்பு முழுசும் நோயா இருக்கா, குடிக்கிற தண்ணியை ஜெபம் பண்ணி குடிங்க. இந்த தண்ணி தேவனுடைய வல்லமையினால நிரம்பட்டும். இந்த தண்ணி வியாதியை நீக்கும் ரத்தமாய் மாறட்டும். இந்த தண்ணி ஆசீர்வதிக்கப்படுவதாக ஜெபம் பண்ணி குடிங்க. உங்கள் நோயெல்லாம் போயிடும். ஒரு வல்லமையை பார்ப்பீங்க. ஆமென். உங்கள் சரீரத்தில் ஒரு நன்மை உண்டாகணுமா, அதுக்காக நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டை நல்லா ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுங்க. எடுத்த உடனே கையை உள்ளே விட்டு அடி நல்லா குழைச்சி அடிக்கூடாது. முன்னாடி சாப்பாடு வந்துருச்சா தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. அதை ஆசீர்வதிங்க. கர்த்தர் ஆசீர்வதித்து விட்டு கொடுத்தார். அல்லேலூயா. ஆசீர்வதித்து சாப்பிடுங்க. அப்படி சாப்பிடும்போது அதிலிருந்து தேவன் உங்களை பாதுகாப்பு. அப்பத்தையும் தண்ணி ஆசீர்வதித்து வியாதியை விளக்குவேன்னு சொன்னாங்க. அந்த ஆசீர்வாதம் ஜெபிக்கும் போது தான் அங்கே வரும். நீங்கள் ஜெபிக்காமல் தோத்திரம் பண்ணாமல் அப்படியே சாப்பிட்டீங்கன்னா இல்லாத நோயெல்லாம் வரும், இல்லாத பேயெல்லாம் அது உள்ளே வரும். அதனால ஜெபம் பண்ணி நல்ல தோத்திரம் பண்ணி நல்ல சாப்பிடுங்க. எதை குடித்தாலும் காஃபி குடித்தா கூட தோத்திரம் பண்ணி குடிங்க. ஆமென். ஆமாம். ஜூஸ் குடித்தா கூட தோத்திரம் பண்ணி குடிங்க. அது ஆசீர்வதிக்கப்படட்டுமே. அந்த ஆசீர்வாதம் தேவ ஆசீர்வாதம் உங்களுக்குள்ள வரட்டுமே. ஆசீர்வாதத்தில் பெருகுங்க. ஏன் குறைஞ்சி போறீங்க? ஆசீர்வாதத்தில் என்ன செய்யணும்? பெருகும். அல்லேலூயா. கவலைப்படாதீங்க. யோபு கவலைப்படவே இல்லைங்க. அவ்வளோ வியாதி வந்துச்சு, பிள்ளைகள்லாம் செத்து போயிட்டாங்க, எல்லாமே அழிஞ்சு போச்சு, தெருவுக்கு வந்துட்டாங்க, நடுரோட்டில் உட்காந்து கவலைப்படவே இல்லை. கர்த்தருக்கு மகிமை செலுத்தி கொண்டாங்க, ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருந்தான். ஸ்தோத்திரம் கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரிப்பதனால் என்ன நடக்கும்? பைபிள் என்ன எழுதியிருக்குது? ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை சோத்தரிக்க தேவன் மகிமைப்படுகிறார். தேவன் மகிமைப்பட அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். அதிசயத்துக்கு தான் இவ்வளவு தியானிக்கிறோம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. அந்த வசனத்தில் ஒரு முறை வாசிங்க. எரேமியா. ஆண்டவரே இதோ தேவரீர் உன்னத பலத்தினால் உயர்த்தினால் உண்டாக்கினீர். உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான ஒன்றுமில்லை. அல்லேலூயா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேளுங்க, அதை கர்த்தர் நிச்சயம் தருவார். ஆனா பாவத்தை உள்ள வச்சுக்கிட்டு கேட்டா கிடைக்காது. பாவத்தை அறிக்கையிட்டு கேளுங்க. ஆமென். ஆமாம். நம்ம வாழும்படி நமக்கு நன்மை உண்டாகணும்னா நம்ம பாவத்தை அறிக்கை. ஆண்டவரே என்னிடத்தில் ஏதாவது பாவம் இருந்தால் மன்னிச்சிருங்கப்பா, என்னை மன்னிச்சிருங்க. இப்போ நம்ம ஒரு ஆள் பாவம் செஞ்சால் எல்லாருக்கும் ஆபத்து பாருங்க. இப்போ நான் பாவம் செஞ்சேன்னா என் மனைவிக்கு ஆபத்து, என் சகோதரிகளுக்கு ஆபத்து, என் சந்ததிக்கு ஆபத்து, வீட்டுக்கு ஆபத்து, ஊழியத்துக்கு ஆபத்து, எல்லாத்துக்கும் ஆபத்து வந்துடும். ஒரு ஆள் பாவம் செஞ்சால் எல்லாருக்கும் ஆபத்து வந்துடும். அதுமாதிரி ஒரு ஆள் பாவம் செஞ்சால் அது நிமித்தம் எல்லாருக்கும் ஆபத்து இருக்குது, பிரச்சனை இருக்குது. அடுத்த அற்புதம் நடக்காது. அற்புதம் நடக்காமல் அதிசயம் நடக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் பாவம். அந்த திமிர்வாதக்காரனை எங்கே கொண்டு வந்தாங்க? இயேசுவின் இடத்துல கொண்டு. இயேசு எங்கே இருந்தார்? ஒரு வீட்டுக்குள்ளே இருந்தார். அந்த வீட்டுக்குள்ளே என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார்? பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தார். பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நிறைய கூட்டம், வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக கூட்டம், வாசல் எல்லாம் கூட்டம். அப்போ ஒரு திமிர்வாதக்காரனை ஓட்டை பிரித்து நேரம் உள்ளே இறக்குறாங்க. அல்லேலூயா. உள்ளே இறக்குனா இயேசுவின் முன்னாடி கொண்டு வந்துட்டாங்க. அப்போ பாருங்க, எல்லாரும் போன பிறகு ஜெபம் பண்ணலான்னு பார்த்தா அப்படி செய்யாமல் இவங்க பாருங்க இப்போவுமே சுகமாகணும்னு முன்னாடி கொண்டு வந்தாங்க, ஓட்டை பிரிச்சுட்டாங்களா அப்படின்னு சொல்லி அவங்க விசுவாசத்தை பார்த்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது தேவ சமூகத்துக்கு வந்தால் அற்புதம் நடக்குது. அல்லேலூயா. இயேசு சொன்னார், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு எழுந்து நடன்னு சொன்னார். ஒரே வார்த்தை தான். சோமாயிட்டான். அப்புறம் அவனை பார்த்து சொன்னார், இனி என்ன செய்யாத. அந்த சம்பவத்தை யாராவது எடுத்துட்டீங்களா? பேசும்போது எடுத்துட்டீங்களா? எடுக்கணும், பரவாயில்ல, வீட்டில் போய் எடுத்து பாருங்க. அப்போ இனி என்ன செய்யாத பாவம். அப்போ படுக்கையாய் கிடப்பதற்கு, வியாதிக்குள்ளே இருப்பதற்கு, அதிசயம் பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு காரணம் அவனுடைய பாவம்.
நம்ம தேவ சமூகத்தில் என் பாவத்தை மன்னியும், எனக்கு மனம் திரும்புதலை தாரும், என் குற்றத்தை மன்னியும் சொல்லி நம்ம ஜெபித்து நம்மை நாமே சரிபடுத்தி சீர்படுத்தி நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் சுத்தமாகிவிட்டால் கர்த்தர் அதிசயங்களை செய்வார். அல்லேலூயா. 3 இடத்துல இந்த சம்பவம் இருக்குது. இந்த 3ஐயும் சொல்லணும்னு நினச்சேன், முடிஞ்சு போச்சு. ஒரே இடத்துல நான் சொல்லிட்டேன். அல்லேலூயா. நம்மை சுத்திகரித்து கொள்ள வேண்டும், நம்மை பரிசுத்தமாக்கி கொள்ள வேண்டும். அப்போ அதிசயம் நடக்கும். ஆமென். வெள்ளை சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறார். ஆமென். வாழ்க்கையில் எண்ணி முடியாத அதிசயங்கள் நடக்க போகிறது. இப்போ நான் இந்த காம்பவுண்ட் வால் கட்டின விஷயம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது டிசம்பர் மாதம் நடந்துச்சு. ஆமென். அது டிசம்பர் மாதம் என்னையும் முதல் ரஜையும் அந்த சபைக்கு கூப்பிட்டுட்டாங்க. போய் ஜெபம் பண்ணி ஆசீர்வாதம் பண்ணி அவர்களுக்கு அந்த அதிசயம் எப்படி நடந்துச்சுன்னு சொல்லி கேட்டோம். ஆமென். அவங்களுக்கெல்லாம் சொல்லணும். ஆண்டவர் அற்புதம் செய்தார். ஆமென். நம்ம தொடர்ந்து அதிசயங்களை எதிர்பார்க்கணும். தேவ சமூகத்துக்கு வந்துட்டு ஆண்டவர் அதிசயம் செய்யணும், அதிசயத்தை எதிர்பார்க்கணும். வாரம் அதிசயத்தை எதிர்பார்க்கணும். தினந்தோறும் அதிசயத்தை எதிர்பார்க்கணும். என்ன அதிசயம் செய்ய போகிறாரு, இன்றைக்கி என்ன பேச போகிறாரு, உட்கொள்ளணும், அதை எடுத்துக்கொள்ளணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்த வருஷத்தில் நான் என்ன பேசுகிறேன்னு கேட்கும்போது அருமையான பிள்ளைகள் சொன்னாங்க, டக்குன்னு அந்த வசனத்தை எடுத்து சொன்னாங்க. அந்த மாதிரி வசனத்தை நம்ம உள்வாங்கிக் கொள்ளணும். எல்லாரும் இந்த வசனத்தை நம்ம உள்ளே எடுத்துக்கொள்ள வேண்டும், உள்ளே அசைப்பட வேண்டும், பேசணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலையில் அதை தான் நாங்கள் தியானித்தோம். அவருடைய அதிசயத்தை என்ன செய்யுங்க, பேசுங்க. அவருடைய அதிசயத்தை தியானிங்க. அவருடைய அதிசயத்தை நம்ம தியானிக்க வேண்டும், மறக்கக்கூடாது. இப்படி பல விஷயங்களை காலையில் நாங்கள் பார்த்தோம். பிரியமானவர்களே, நீங்கள் அவருடைய அதிசயத்தை எதிர்பாருங்க. அதிசயம் உங்களுக்கு நடக்கும். ஆனால் அதுக்கு பாவத்திலிருந்து விலகி இருங்க. ஆண்டவர் உங்களுக்கு எண்ணி முடியாத அதிசயங்களை செய்ய போகிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு சீக்கிரமாக ஒரு அதிசயம் நடந்தாகணும். இங்கே சீக்கிரமாக ஒரு அதிசயம் நடந்தாகணும். என்ன அப்படின்னா, சர்ச்சை கேட்டால் சர்ச்சை தந்துட்டாரு. ஆனால் இப்போ உள்ளே உட்காந்து ஜெபம் பண்ண முடியல. அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை எப்படா வீட்டுக்கு போகணும் இருக்குது. அப்படி எல்லாம் இருக்கும். சூடு காற்று. அப்போது இது ஒரு நல்ல ஏசி மாட்டப்படணும். ஒரு 5 ஏசி வேணும். அல்லேலூயா. கர்த்தர் என்ன செய்வார்? 5 ஏசியை கொண்டு வரணும். அல்லேலூயா. ஆமாம். வெளியே இருந்து வந்தாலும் சரி, உள்ளே இருந்து வந்தாலும் சரி, ஒரு 5 ஏசியை என்ன செய்யணும்? இங்கே மாட்டணும். ஆமென். ஆமாம். அதுக்கடுத்த கட்டட வேலைகள் ஆண்டவர் தொடர்ந்து பார்ப்பார். ஆனால் இப்போ மே மாதத்துக்கு முன்னுக்கூட்டி நமக்கு என்ன செய்யணும்? ஏசி மாட்டப்பட வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் அதை செய்ய வேண்டும். அதிசயம் கர்த்தர் செய்ய வேண்டும். அல்லேலூயா. ஆமாம். நம்ம ட்ரம் அடிக்கிறதுக்கு சிவாஜி ஐயாவுக்கு ஒரு நல்ல பேட் வேணும். வீடியோ எடுக்கிறதுக்கு நம்ம ரோஹித் ஐயாவுக்கு என்ன செய்யணும்? ஒரு நல்ல கேமரா வேணும். இதெல்லாம் கர்த்தர் ஏற்படுத்தணும், கர்த்தர் உண்டாக்கணும். ஆமென். ஏன்னா நம்ம எல்லாருமே ஊழியத்துக்கு ஆயத்தம் ஆகிட்டோம். எல்லாரும் ஊழியம் செய்யணும். ஐயா காலையில் சொன்ன ஜெப குறிப்பு நல்ல ஜெப குறிப்பு. எல்லாரும் ஊழியம் செய்யுங்க. துண்டு பிரதி ஊழியம் செய்யுங்க. துண்டு ஒரு ட்ராக்ஸ் கொடுங்க. ஒரு ஆளுக்கு ட்ராக்ஸ் கொடுங்க. உங்கள் கையினால் கொடுங்க. தோத்திரம் பண்ணி கொடுங்க. அவங்க ரட்சிக்கப்படட்டும். அதெல்லாம் இல்லையா? ஆமாம். இதெல்லாம் நம்ம ஊழியம் செய்யணும். எல்லாரும் செய்யணும். உங்களால் ஏன்றதை செய்யுங்களேன், ஏன்றதை சொல்லுங்களேன். அதெல்லாம் இல்லையா? எல்லாரும் வருஷம் முடியறதுக்குள்ள யாரையாவது ஒரு ஆளை ஞானஸ்தானத்துக்கு உட்படுத்தி கொண்டு வந்துருங்க. ஆமென். அதெல்லாம் இல்லையா? நம்ம சபையில் 100 பேர் இருக்கிறாங்க, 200 பேர் இருக்கிறாங்க. ஆனால் 100 பேர் தான் ஒழுங்காக வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. மற்ற 100 பேர் கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு வந்தால் தான் வர்றாங்க. அப்படி மொத்தத்தில் 200 பேர் இருக்கிறாங்க. ஆனால் ஞானஸ்தானத்துக்கு உட்படுத்தணும். இந்த 100 பேரும் ஒரு 100 ஆத்மாக்களை ஞானஸ்தானத்துக்கு உள்ளே கொண்டு வரணும். ஆமென். ஆமாம். கிறிஸ்துமஸ் டைமில் அநேகரை ஞானஸ்தானம் கொடுக்கணும். ஆமென். ஆமாம். அந்த உயிர்த்தெழுதல் நாளில் அநேகரை ஞானஸ்தானத்துக்குள்ளே கொடுக்கணும். ஆமாம். அதுக்கு உருவாக்கணும். கர்த்தர் அப்படி அழிந்து கொண்டு இருக்கிற திருப்பி கொண்டு வரணும்னா அந்த அதிசயத்தை உங்கள் கையில் தந்திருக்கிறார். நீங்கள் அவர்களை மாற்றி கொண்டு வரணும். அவர் செய்த அதிசயத்தை பேசுங்க. எல்லாரும் மாறி வருவாங்க. ஆமென். நான் இயேசுவை பற்றியே பேசியே அநேகரை மாற்றிட்டேன். ஆமென். அல்லேலூயா. ஆமாம். தேவனுக்குள்ள மாற்றப்படுகிறதுனாலே ஆண்டவர் தம்முடைய ராஜ்யத்தை கட்டுகிறார், சபைகளை கட்டுகிறார், ஊழியர்களை உருவாக்குகிறார், மகத்தான காரியங்கள் நடக்கிறது. ஒரே ஒரு சரணத்தை பாடி முடிச்சிடும். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம் செய்கிறார், எண்ணி முடியாத அதிசயங்கள் செய்கிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய
முடியாத அதிசயங்கள் செய்கிறார். கர்த்தர் செய்கிறார், அவரை நம்புங்கள். நமக்காய் யாவும் செய்து முடிப்பார். கர்த்தர் செய்கிறார், அவரை நம்புங்கள். நமக்காய் யாவும் செய்து முடிப்பார். இது முடியாத பெரிய காரியம் செய்கிறார். முடியாத அதிசயங்கள் செய்கிறார். இது முடியாத பெரிய காரியம் செய்கிறார். முடியாத அதிசயங்கள் செய்கிறார். கர்த்தர் செய்கிறார், அவரை நம்புங்கள். நமக்காய் யாவும் செய்து முடிப்பார். கர்த்தர் செய்கிறார், அவரை நம்புங்கள். நமக்காய் யாவும் செய்து முடிப்பார். சோத்திரம் பண்ணுங்க பாப்போம். சோத்திரம் சோத்திரம் சத்தமா சோத்திரம் பண்ணுங்க. சோத்திரம் 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 எல்லாரும் சத்தமாய் சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். வலது கரத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதி. உம்முடைய ஆராதனைக்கு வந்திருக்கிற, உம்முடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதி. உடைய வல்லமை அவர்கள் மீது இறங்கட்டோம்ப்பா. உடைய வல்லமை அவர்கள் மீது இறங்கட்டும். அவர்களை கடாட்சித்தருளும். அவர்கள் மீது இரக்கம் செய்யுங்கப்பா. உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மீது உடைய கரம் தொடட்டும். உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மீது உடைய கரம் தொடட்டும். ஒவ்வொரு குடும்பத்திலும் உடைய வல்லமை வெளிப்படட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உடைய வல்லமை வெளிப்படட்டும். ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் தகப்பன்மார்களுக்கும் குடும்பத்தில் உள்ள எல்லா நபர்களுக்கும் உடைய வல்லமை வெளிப்படுவதாக. சுகம் உண்டாவதாக, ஆரோக்கியம் உண்டாவதாக, அற்புதம் நடப்பதாக, அதிசயம் நடப்பதாக, நன்மை உண்டாவதாக. ஆண்டவரே, முடியாத காரியங்கள் நடக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று நாங்கள் பார்க்கிறோம். தேவனால் கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. அதிசயங்கள் நடக்கட்டும் ஐயா, அதிசயங்கள் நடக்கட்டும் ஐயா. இந்த பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணும் ஆண்டவர். எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறார் என்ற வார்த்தை உடைய பிள்ளைகளுக்கு பலிக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். சபைக்கு பலிக்கட்டும் ஆண்டவரே. பேராய டாக்டர் டேவிட் பாண்டியன் ஐயா அவர்களை ஆசீர்வதிங்க. வேறு மக்களாரிட்டு அவர்களை பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நல்ல சுகத்தை பலத்தை கொடுங்கப்பா. வந்திருக்கிற மக்களை நீங்கள் தொட்டு ஆசீர்வதிங்க. என்ன நோக்கத்தோடு வந்திருக்கிறார்களோ அதை எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுங்கப்பா ஆண்டவரே. மத்தேயு 21:22 எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளெல்லாம் பெறுவீர்கள் என்று சொன்னீங்க. அந்த வாக்குத்தத்தம் உடைய பிள்ளைகளுக்கு பலிக்கட்டும். எண்ணி முடியாத அதிசயங்கள் நடக்கட்டும். அந்த வாக்குத்தத்தம் பலிக்கட்டும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்ற அந்த வாக்குத்தத்தம் பலிக்கட்டும் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளுக்கு துக்கமெல்லாம் நீங்கி சந்தோஷம் உண்டாகட்டும் ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்யும் நாமத்தை மகிமைப்படுத்தும் ஆண்டவரே. உடைய சத்தியத்தை கேட்ட மக்கள் ஒவ்வொரு நாளும் உங்களை பலனடைந்து பெருகுவார்களாக. யோபின் கையின் கிரிகளை ஆசீர்வதித்து அவன் சம்பத்தை தேசத்தில் பெருக பண்ணியது போல உடைய ஜனத்திற்கு ஆண்டவரை சம்பத்தை, வருமானத்தை, ஆசீர்வாதத்தை, சந்ததியை பெருக பண்ணி ஆசீர்வதிப்பீராக. பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினால எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். மேலாக எழும்பியிருப்போம். கர்த்தர் காலவில் நம்ம ஒவ்வொருவரோடு கூட பேசியிருக்கிறார். கர்த்தர் நம்மை கர்த்தருடைய வார்த்தையின்படி ஆசீர்வதிக்கும்படி விக்டர் வீரமணியா நமக்கு அவர் சிறு ஜெபத்தை ஏறதுமாக ஸ்டெல்லாமா வந்து ஒரு பாட்டு பாடும்போது நம்ம ஆண்டவருக்கு செய்கிறோம். அப்படி ஆண்டவரே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்திக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்கள் ஆண்டவரே 7ஆம் அதிகாரம் 15 வசனத்தின்படியாக ஆண்டவரே உன்னை அதிசயங்கள் காண செய்வேன் என்று சொல்லியிருக்கிறேன். தகப்பனே, இந்த வேலையில் கூட குடும்பத்தில் ஒரு அதிசயமான காரியங்களை கத்த செய்யும்படியாக ஆண்டவரே, வேலை ஸ்தலத்தில் ஒரு அதிசயமான காரியங்கள் செய்யும்படியாக, வியாபாரத்தில் ஒரு அதிசயமான காரியங்கள் செய்யும்படியாக ஆண்டவரே, பிள்ளைகள் படிக்கிற காரியத்தில் ஒரு அதிசயமான காரியங்களை ஆண்டவரே நீங்கள் செய்யும்படியாக உண்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, அந்த நீண்ட நாட்களாக ஆண்டவர் அப்பா சபைக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்க. இயேசுவாங்க கர்த்தர் உதவி செய்வீராக ஆண்டவரே. கீபோர்டு வாங்க உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. பேடு வாங்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இன்னும் சபைக்கு என்னெல்லாம் தேவையோடு கூட இருக்கிறாங்களா ஆண்டவரே, எல்லா தேவைகளும் தேவன் அற்புதத்தை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீதிமொழிகள் ஆண்டவரே 28ஆம் அதிகாரம் 20 வசனப்படியாக உண்மையுள்ள மனிதன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று ஆண்டவரே அப்பா அங்கே சொல்லப்பட்டிருக்க ஆண்டவரே.
ஆண்டவரே சபையார் அநேகரும் அப்பா ஆண்டவரே பரிபூர்ண ஆசீர்வாதத்தை என் தேவன் இன்றைக்கு பெற்று நீ உதவி செய்யும்படியாக இந்த வேலையில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. எங்களை முற்றிலுமாக தாழ்த்து ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக